அமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் முதல் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இது 2 வசனத்தை பார்ப்போம். ஆதியிலே அப்படின்னு சொல்லப்படுகிறது இத்தனை வருடங்களுக்கு முன்பு, இத்தனை ஆண்டுகளுக்கு முன்புன்னு கணக்கிட அதில் சொல்லப்படலை. ஆதியிலே என்று சொல்லப்படுகிறது. அதில் எத்தனை ஆண்டுகள், எத்தனை காலம் தேவன் அதை சிருஷ்டித்து வைத்திருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆதி என்று சொல்லப்படுகிறது. ஆதி என்றால் கணக்கில்லாத ஒரு காலம். இப்போ அது வெறுமையாக இருந்திருக்கு. பூமியை உண்டாக்கிட்டார் ஆண்டவர். அது வெறுமையாக இருக்குது. எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், நல்லா இருக்குது. பண காசு அதிகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு இடத்த வாங்கி போட்டுருவோம். பிறகு பார்க்கலாங்க, கையில் பணம் இருந்துச்சு, ஒரு இடத்த வாங்கி போட்டுருவோம். அது கல், முள், செடி இதெல்லாம் முளைச்சி இருக்கும். ஆனாலும் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன். பிறகு என்ன ஐடியா வருதோ அதன்படி நம்ம அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டலாமா, அல்லது ஒரு தோட்டமாக வைக்கலாமா, அல்லது மரம் நடலாமா, இப்படி பல யோசனை இருக்கும் பாருங்கள். அப்படி தான் தேவன் ஃபஸ்ட்டு இந்த முதல் வசனமும் 2வது வசனமும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். நம்ம இடம் வாங்கி போட்ட மாதிரி அது கிடக்கு, ஏற்ற நேரம் நமக்கு வரும்போது அதை செய்வோம். அப்படி தானேங்க. அதே போல் அவர் சிருஷ்டித்தார். 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தது. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னு பார்க்குறோம். இது இப்படியே இருந்திருக்கு. இந்த 3வது வசனத்திலிருந்து தான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருடங்கள் போலவும் 1000 வருடம் ஒரு நாள் போலவும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் இப்படி கூட அதன் பிறகு அவர் சிருஷ்டித்த இந்த 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார்னு சொல்லப்படுது. 2 வசனங்களில் இவ்வளோ காரியங்கள் இருக்குது. நம்ம தியானம் பண்ணி பார்த்தா அவ்வளோ காரியங்கள் இருக்கும். 6 நாளையும் ஆண்டவர் அப்படி சொன்னாரா நமக்கு தெரியல. நம்ம தியானித்து நம்ம ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தியானத்தில் ஆண்டவர் பேசுவாங்க. அப்படியாக நம்ம இதை புரிந்து கொள்ளணும். அப்போ அது செஞ்சிட்டாரு. பிறகு என்ன பண்ணுது? உருவாக்கிட்டாரு. அதன் பிறகு தான் 3வது வசனத்திலேருந்து ஜனங்களை, ஒரு மனுஷனை பிறகு உண்டாக போகிறார். அவனுக்கு தேவையானதெல்லாம் முன்னாடி படைக்க அவர் ஆயத்தமாகிறார். ஆமென். அல்லேலூயா.